மக்களுக்கு நான் சொல்கிற ஒரே வைத்தியம் இல்லை ஒரே ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் வீட்டு உணவை குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்டுக்கு, பையனுக்கு கொடுங்க. வெளி உணவை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. அப்போல்லாம் வெளி உணவுங்கிறது 2 இடத்துல கிடைக்கும். ஒன்று நம்ம கோயில் திருவிழாக்களில் இட்லி, பூரி, பொங்கல் சாப்பிட்ருப்போம். இல்லை முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியில் போகும்போது என்ன பண்ணுவோம், தக்காளி சாதம், புளி சாதம், எலுமிச்சம்பழம் சாதம் இந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு தான் போவோம். ஒரு வேளை உணவு தான். திருப்பதி, பழனி இல்லை ஏதாவது மொட்டை அடிக்க போகிறோன்னா பூரி பொங்கல் நமக்கு வாங்கி தருவாங்க. தயவு செஞ்சு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், உணவு மட்டும்தான் நோய்கள்லேருந்து நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம குழந்தைங்களையும் காப்பாற்றும். யங்ஸ்டர்ஸை சொல்கிறதுக்கு என்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு ஆல்கஹால் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் குடித்தாங்க. 90 வயசு வரைக்கும் பாட்டம் பூட்டெல்லாம் குடிச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. அக்கேஷ்னலாக குடிக்கிறது வேறு, ரெகுலராக குடிக்கிறது வேறு. குடிக்க குடிக்க என்ன ஆகுதுன்னா, நம்மளோட குழந்தைகள், ஒய்ஃபு, அப்பா அம்மா எல்லாத்தையும் இழந்துட்டு நம்மளும் போய் சேர்ந்துருவோம். நான் என்னங்கிறதுனா, இன்றைக்கி ஆண்கள் ஒரு ஆண் வாரிசுங்கிறது அவங்களோட வாழ்வாதாரம். அப்போ அதெல்லாம் நினைக்காம நீங்கள் குடிச்சிட்டு இறந்துட்டா உங்கள் குடும்பத்தை யார் பார்த்துக்குவா? இங்கே வர்ற பேரண்ட்ஸ் அழுவுறத பார்த்துருக்கேன். ஒய்ஃப் அழுவோம், குழந்தைங்க எங்கள் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க ஆன்ட்டிங்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 நாளைக்கு எங்களுக்கு சாப்பாடு இறங்காது. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு. அந்த மாதிரி நான் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு ஆல்கஹால் போடாதீங்க. இன்னொன்று என்னென்னா, குடும்பத்துக்கு பெண்கள்னால் ஏதாவது பண்ண முடியும்னா வீட்டு உணவை தவிர வெளி உணவை முழுசாகவே தவிர்த்திடணும். அப்போ தான் நோய் இல்லாமல் வாழ முடியும்.